வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு iKarumpalagai. இன்னைக்கு வீடியோவில் C#ல லூப்ஸ் அப்படின்னா என்ன, அதில் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்த பற்றியும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எழுதும்போது நமக்கு சில சமயங்களில் ஒரே விதமான ஆக்ஷனை ரிப்பீட்டடாக பண்ண வேண்டிய மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். உதாரணத்துக்கு ஒரு வார்த்தையை ஒரு 10 தடவை பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைலாம் வரும்போது 10 தடவைக்கும் பிரிண்ட் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் எழுதணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக நம்ம ஒரு லூப் வச்சு எவ்வளவு டைம் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி நம்மளால் பண்ண முடியும். ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டையோ அல்லது ஒரு பிளாக் ஆஃப் கோடையோ கண்டிஷன் ரீச் ஆகிற வரைக்கும் மல்டிபிள் டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பேர் தான் லூப்பிங். பேசிக்காக லூப்பிங்கை நம்ம ரெண்டு விதமாக கேட்டகரைஸ் பண்ணலாம். ஒன்று என்ட்ரி கண்ட்ரோல்டு லூப்ஸ், இன்னொன்று எக்ஸிட் கண்ட்ரோல்டு லூப்ஸ். என்ட்ரி கண்ட்ரோல்டு லூப்ஸ்னால் என்னென்னா, ஒரு லூப் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு டைம்லேயே கண்டிஷன் செக் பண்ணி அந்த கண்டிஷன் எவாலுவேட் ட்ரூ ஆச்சுன்னா மட்டும்தான் அந்த பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகும். அதுவே எக்ஸிட் கண்ட்ரோல்டு லூப்ஸ் அப்படிங்கிறது முதல்ல நமக்கு பாடி ஆஃப் த கோட் ரன் ஆயிரும். அந்த எண்ட் ஆஃப் த லூப்பில் தான் நமக்கு கண்டிஷன் செக் ஆகும். C#ல வைல் லூப், ஃபார் லூப், டூ வைல் லூப், இது போக foreach அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் லூப், இந்த மாதிரி நிறைய லூப்பிங் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. வைல் லூப் அப்படிங்கிறது ஒரு லூப்பினுடைய பிகினிங்லேயே நம்ம ஒரு கண்டிஷனை செக் பண்ணுற மாதிரி எடுத்துருவோம். அந்த கண்டிஷன் எவாலுவேட் ட்ரூ ஆச்சுன்னா நமக்கு அந்த லூப்பில் இருக்கிற கீழே இருக்கிற பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் இந்த லூப் திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்கும். வைல் லூப்புடைய சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வைல் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட், அதுக்கப்புறம் ஒரு பெராந்தசிஸ்குள்ள ஒரு பூலியன் கண்டிஷன், அதுக்கப்புறம் ஒரு கர்லி பிரேஸ் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுது. இந்த கர்லி பிரேஸ்குள்ளே இருக்கிறது தான் லூப் ஸ்டேட்மெண்ட். ஸோ மேலே இருக்கிற கண்டிஷன் எப்போ எவாலுவேட் ட்ரூ ஆகுதோ அப்போ கீழே இருக்கிற அந்த கர்லி பிரேஸ்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ என்னுடைய ஃப்ளோ சார்ட் பாருங்கள். முதல்ல வைல் லூப் ஸ்டார்ட் ஆகும், அண்ட் தென் ஃபஸ்ட் எடுத்தோன்னே கண்டிஷன் தான் செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா த பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் திரும்ப லூப்புடைய ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு போய் திரும்ப கண்டிஷன் செக் பண்ணும். எவாலுவேட் ட்ரூ ஆச்சுன்னா திரும்ப எக்ஸிக்யூட் ஆகும். அன்டில் அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் இந்த லூப் நடந்துகிட்டே இருக்கும். எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ இந்த லூப் எண்ட் ஆயிரும். எக்ஸாம்பிளுக்கு இந்த கோடு பாருங்க. இன்டீஜர் i = 0 அப்படின்ற ஒரு இன்டீஜர் வேரியபிள் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு வைல் லூப் போடுறேன். அதில் கண்டிஷன் i <5 ன்னு போட்டிருக்கேன். அண்ட் தென் உள்ள console.writeலைனோ i++ அப்படிங்கிற ரெண்டு ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன். ஸோ இந்த கோடில் என்ன ஆகும்னா, இனிஷியலாக ஐயோட வேல்யூ 0 இருக்கும். அதுக்கப்புறம் கண்டிஷன் i <5 பார்க்குறேன். அப்போ 0ங்கிறது <5 அப்படிங்கிறது ட்ரூ ஆயிரும். தென் உள்ள 0ங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஐயோட வேல்யூ ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். இப்போ ஐயோட வேல்யூ 1ன்னு மாறிடும். திரும்ப வைல் லூப்குள்ளே போகும், கண்டிஷன் செக் பண்ணும். இப்போ 1ங்கிறது <5 பார்க்கும். ஸோ அன்டில் ஐயோட வேல்யூ 5ங்கிற வரைக்கும் இது ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ எப்போ இது 5ன்னு மாறுதோ அப்போ 5 <5ங்கிறது ஃபால்ஸ் ஆகி இந்த லூப் ஸ்டாப் ஆயிரும். ஸோ என்னுடைய ரிசல்ட் 0, 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிருக்கும். இந்த கோடில் மிக முக்கியமான ஒரு பார்ட் அந்த i++. இந்த i++ அப்படிங்கிறத நீங்கள் போடாமல் விட்டுட்டீங்கன்னா இந்த லூப் எண்டே ஆகாமல் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ 0ன்னு போடுறோம், அதுக்கப்புறம் i <5ங்கிறது நம்ம செக் பண்ணுறோம், ட்ரூன் ஆகும். நீங்கள் i++ போடலைன்னா அந்த ஐயோட வேல்யூ ஆல்வேஸ் 0ன்னு இருக்கிறதுனால அந்த கண்டிஷன் ட்ரூ ஆகி இந்த லூப் எண்டே ஆகாமல் போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு வைல் லூப்பை நான் ஸ்டாப்பாக ரன் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான வழி, வைல்குள்ள கண்டிஷன் ஆல்வேஸ் நம்ம ட்ரூ போட்டுட்டோம்னா அந்த லூப் ஸ்டாப் ஆகாமல் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஃபார் லூப் அப்படிங்கிறது வைல் லூப் மாதிரி தான், பட் சின்டாக்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஃபார் லூப்பில் நமக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கும் அண்ட் தென் கண்டிஷன் செக் பண்ணுறது அண்ட் தென் அதனுடைய வேரியபிளோட வேல்யூவை இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபார் லூப்புடைய சின்டாக்ஸ் பாருங்கள். ஃபார் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட், அதுக்கப்புறம் பெராந்தசிஸ்குள்ள வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட், அண்ட் தென் டெஸ்டிங் கண்டிஷன் ஒரு ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட்டுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட். இதை எல்லாமே டெர்மினேட் பண்ணி நம்ம எழுதியிருப்போம். அண்ட் தென் ஒரு ஓப்பன் பிரேஸ் அண்ட் தென் க்ளோஸ் பிரேஸ், இதுக்குள்ள நமக்கு பிளாக் ஆஃப் கோட எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ என்னுடைய ஃப்ளோ சார்ட் பாருங்க. நமக்கு முதல்ல வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணிடுறோம். இனிஷியலைஸ் பண்ண பிறகு கண்டிஷனை செக் பண்ணுறோம். ஸோ அந்த கண்டிஷன் எவாலுவேட் ட்ரூ ஆச்சுன்னா பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகும். அண்ட் தென் அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஆப்ரேஷன் நடக்கும். இது முடிஞ்சோன்னா திரும்ப கண்டிஷன் செக் பண்ண ஆரம்பிக்கும். எவாலுவேட் ட்ரூ ஆச்சுன்னா திரும்ப அகைன் ரிப்பீட் அன்டில் இது ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் நமக்கு இந்த லூப் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ எப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ இந்த லூப் ஸ்டாப் ஆயிரும். ஸோ இந்த லூப்பில் அந்த இனிஷியலைசேஷன் பார்ட் ஒரே ஒரு தடவை தான் நடக்கும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த எக்ஸாம்பிள் கோடு பாருங்கள். நம்ம வயலுக்கு போட்ட அதே சேம் கோட் பட் ஃபார் லூப் ஸ்டைல் எழுதுகிறோம். ஸோ ஃபார் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் போட்டேன். பெராந்தசிஸ்குள்ள இன்டீஜர் i = 0ன்னு ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். அண்ட் தென் கண்டிஷன் i <5ன்னு போட்டுக்கிறேன். டெர்மினேட் i++. தென் உள்ள console.writeline எழுதுறேன். ஸோ அதே சேம் கோட் பட் ஃபார் லூப் ஸ்டைலில் இருக்குது. இந்த கோடு ரன் ஆகும்போது முதல்ல இன்டீஜர் i அப்படிங்கிற வேரியபிள் டிக்ளேர் ஆகும். அதுக்கப்புறம் அந்த iங்கிற வேல்யூ <5 செக் பண்ணும். அது ட்ரூ ஆச்சுன்னா உடனே console.writeline அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு 0ங்கிறது பிரிண்ட் ஆகும். இது முடிஞ்சோன்னா அதுவே i++ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு திரும்ப ஐயோட வேல்யூ
வேல்யூ லெஸ் தேன் 5 பார்க்கும். இப்போ 1 லெஸ் தேன் 5ங்கிறதுனால அலோவ் பண்ணும், 1ங்கிறது பிரிண்ட் ஆகும். இதே போல் 2 3 4 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். 5ன்னு வரும்போது 5 லெஸ் தேன் 5 ஃபால்ஸ் ஆகிறதுனால இந்த லூப் ஸ்டாப் ஆயிரும். ஒரு வைல் லூப்பை நான் ஸ்டாப்பாக ரன் பண்ண வச்ச மாதிரி ஃபார் லூப்பையும் நம்மளால ஒரு இன்ஃபினிட்டிவ் லூப்பாக ரன் பண்ண வைக்க முடியும். இதுக்கு ஃபார் அப்படிங்கிற கீவேர்ட் போட்டு உள்ள வந்து எந்த ஒரு இனிஷியலைசேஷன் கண்டிஷன் இன்க்ரிமெண்ட் எதுவுமே போடாமல் 2 டெர்மினேட் மட்டும் போட்டுட்டு ரன் பண்ணிங்கன்னா இந்த கோடு வந்து இன்ஃபினிட்டிவாக ரன் ஆகிட்டே இருக்கும் நான் ஸ்டாப்பபிளாக. நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது டூ வைல் லூப். டூ வைல் லூப்பும் வைல் லூப் மாதிரி தான். ஆனால் இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னா முதல்ல பாடி ஆஃப் த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும், அதுக்கப்புறம் தான் கண்டிஷன் செக் பண்ணும். இந்த பிஹேவியர்னாலேயே இந்த டூ வைல் லூப்பில் கண்டிஷன் ட்ரூ ஆகுதோ ஃபால்ஸ் ஆகுதோ கன்ஃபார்மாக பாடி ஆஃப் த லூப் ஒரு தடவை எக்ஸிக்யூட் ஆயிரும். இதனுடைய சின்டாக்ஸ் பாருங்கள், டூங்கிற ஒரு கீவேர்ட், அதுக்கப்புறம் ஒரு ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ், இதுக்குள்ளே லூப்போட ஸ்டேட்மெண்ட்டாக எழுதிடுவேன். அதுக்கப்புறம் ஒரு வைல் போட்டு அதுக்குள்ளே ஒரு கண்டிஷன் போட்டுக்கிறேன். ஃப்ளோ சார்ட் பாருங்கள், முதல்ல வைல் லூப் ஸ்டார்ட் ஆகுது, லூப் ஆஃப் த பாடி வந்து ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆயிடுது, அதுக்கப்புறம் கண்டிஷன் செக் பண்ணுது. கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா திரும்ப எகைன் லூப் ஆஃப் த பாடி வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அன்டில் இது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். எப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ இந்த லூப் வந்து ஸ்டாப் ஆயிரும். எக்ஸாம்பிளுக்கு இந்த கோடு பாருங்கள், இன்டீஜர் ஐ அப்படிங்கிற ஒரு வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு டூ லூப்க்கான ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கன்சோல் டாட் ரைட் லைன் போட்டுட்டு அண்ட் தென் உள்ள ஐ ப்ளஸ் ப்ளஸ்ங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கிறேன். தென் வைலில் நான் கண்டிஷன் வந்து ஐ லெஸ் தேன் 5ன்னு போடுறேன். ஸோ அதே வைலில் போட்டால் அதே சேம் கோட், பட் டூ வைல் ஸ்டைலில் இருக்குது. இந்த கோடோட ரிசல்ட்டும் நமக்கு 0 1 2 3 4 வரைக்கும் நமக்கு பிரிண்ட் ஆகும். நம்ம அடுத்தது பார்க்க போகிறது நெஸ்டட் லூப். நெஸ்டட் லூப் அப்படிங்கிறது ஒரு லூப்புக்குள்ளே இன்னொரு லூப் ப்ரெசென்ட்டாக இருந்ததுன்னா அதை நம்ம நெஸ்டட் லூப்னு சொல்கிறோம். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த சாம்பிள் கோடு பாருங்கள். முதல்ல ஒரு அவுட்டர் லூப் போட்டிருக்கேன். அண்ட் தென் அந்த அவுட்டர் லூப் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம் எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி வச்சுருக்கேன். இதுக்குள்ளே ஒரு இன்னொரு லூப் போட்டிருக்கேன். இந்த இன்னொரு லூப் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் ரன் ஆகும். ஸோ மேலே 2 டைம் கீழே 3 டைம்னா மொத்தம் கீழே இருக்கிற கோடு மட்டும் 6 தடவை எக்ஸிக்யூட் ஆகும். இந்த நெஸ்டட் லூப்பை வச்சு நம்ம அப்கமிங் வீடியோவில் ஒரு பேட்டர்ன் ஸ்ட்ரிங்கை வந்து எப்படி ஃபார்ம் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இந்த லூப் ஃபங்க்ஷனில் நமக்கு கண்டினியூ அண்ட் பிரேக் அப்படிங்கிற 2 ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷனாலிட்டி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. அதையும் என்னங்கிறத இங்கே பார்த்துருவோம். கண்டினியூங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு லூப் ரன் ஆகும்போது ஏதாவது ஒரு பர்டிகுலர் லூப்பை வந்து ஸ்கிப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிளுக்கு இந்த வைல் லூப் கோடு பாருங்கள். இதில் நான் ஈவன் நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணுறதுக்காக ஒரு கோடு எழுதியிருக்கேன். இதில் 1 to 10 அப்படிங்கிற நம்பர் வந்து வரிசையாக பிரிண்ட் ஆகிட்டே வரும். பட் அதில் ஈவன் நம்பரை மட்டும் வச்சுக்கிட்டு ஆட் நம்பரை ஸ்கிப் பண்ணி விடணும். ஸோ எப்போல்லாம் ஆட் நம்பர் வருதோ அந்த கண்டிஷனை செக் பண்ணி நான் கண்டினியூன்னு கொடுத்தேன்னா அந்த லூப் வந்து அதுக்கப்புறம் ரன் ஆகாது, ஸ்கிப் ஆகி அடுத்த கண்டிஷனுக்கு போயிடும். இதனால் நமக்கு ஈவன் நம்பர் மட்டும் பிரிண்ட் ஆகும். பிரேக் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி மொத்த லூப் ஆப்ரேஷனையும் பிரேக் பண்ணி எண்ட் ஆஃப் த லூப்புக்கு வர்றதுக்காக நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே பிரேக் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணியிருக்கோம். இதனுடைய யூசேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த கோடு பாருங்கள். நான் ஒரு ஃபார் லூப் போடுறேன், போட்டுட்டு அதில் 0 to 9 அப்படிங்கிற ஒரு வேல்யூ பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்படி ட்ரை பண்ணும்போது எப்போ ஐயோட வேல்யூ 4 அப்படின்னு ஆகுதோ அப்போ அந்த லூப்பை நான் பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதனுடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0 1 2 3 அப்படிங்கிற 4 வேல்யூ மட்டும் பிரிண்ட் ஆகும், அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிரும். நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது foreach லூப். foreach லூப் அப்படிங்கிறது என்கிட்ட ஒரு கலெக்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த கலெக்ஷனை எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாமல் ஃபுல்லாக லூப் பண்ணுறதுக்கு இந்த foreach அப்படிங்கிற லூப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனுடைய சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா foreach அப்படிங்கிற கீவேர்ட் பெராந்தசிஸ், இதுக்குள்ள ஒரு டேட்டா டைப் வேரியபிள் நேம் இன் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் போட்டு அதுக்கப்புறம் ஒரு கலெக்ஷன் நேம், இதுக்கப்புறம் ஒரு ஓப்பன் பெராந்தசிஸ் அண்ட் க்ளோஸ் பெராந்தசிஸ், இதுக்குள்ள போடுற கோடு வந்து நமக்கு பிளாக் ஆஃப் லூப். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கீழே இருக்க ஒரு சாம்பிள் கோடு பாருங்கள். நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் அரே வச்சுருக்கேன், கார்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நேம் வச்சு. அதுக்குள்ளே நிறைய வேல்யூஸ் இருக்குது. இதை foreachக்குள்ளே நான் போடுறேன். ஸோ இதில் ஸ்ட்ரிங் வேரியபிளுங்கிறதுனால இங்கே என்ன டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட் எடுக்க போகிறனோ அதே சேம் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஒன்று வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு வேரியபிள் நேம் ஐங்கிறது டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு இன் போட்டு கார்ஸ் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரிங் அரேவை போட்டுக்கிறேன். ஸோ கார்ஸ் அப்படிங்கிற அரேவை லூப் போட்டு வர்ற ஒவ்வொரு ஐட்டத்தையும் ஐங்கிற வேரியபிளில் அதை அசைன் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் அந்த foreachக்குள்ளே அந்த ஐங்கிற வேரியபிளை வச்சு நம்ம அது என்ன பிரிண்ட் பண்ணணுமா ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணுமாங்கிறத பண்ணிக்கலாம். ஸோ இந்த foreachஐ யூஸ் பண்ணி ஸ்ட்ரிங் அரே இந்த மாதிரி எந்த டைப் ஆஃப் அரே, லிஸ்ட் ஆஃப் கிளாஸ் எதை வேணால் நம்ம வந்து ஐட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு லூப்ஸ்னால் என்ன, இந்த லூப்ஸோடைய பர்பஸ் என்ன, என்னென்ன டைப்ஸ் இருக்குது, C# எவ்வளோ டைப் ஆஃப் லூப்ஸ் இருக்குது வித் எக்ஸாம்பிளோட நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.